ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க டேரக்டா நியூஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியோட புதிய சிஎம்ஆ ஒருத்தவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிஷி. அதிஷிங்கிற பெண்மணி தான் டெல்லியோட சிஎம்ஆ இப்ப புதுசா அப்பாயிண்ட் ஆக போறாங்க. இந்த அதிஷிங்கிறது 3வது பெண்மணிங்க. டெல்லியோட 3வது பெண்மணி சிஎம் ஆகிறவங்க. 3rd உமன் சிஎம். இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷ்மா சுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மொத்தமா 52 நாட்கள் சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. சுஷ்மா சுவராஜ் 52 நாட்கள் சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. ரெண்டாவதா ஷீலா தீட்சித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 15 ஆண்டுகள் சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. 15 இயர்ஸ் அவங்க சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. இப்ப 3வதா இருக்க போதுதான் இந்த அதிர்ச்சி அப்படின்னு ஒரு பெண்ணுங்களா, அதிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி. இந்த இப்ப சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியோட சிஎம் அப்படிங்கிறவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலா ஒரு ஸ்டேட் அப்படின்னு வரும்போது அதோட சிஎம் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் இங்க டெல்லின்னு வரும்போது அது நேஷனல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் கேபிட்டல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால அவங்களோட அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஆன் த அட்வைஸ் ஆஃப் லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் கவர்னரோட அட்வைஸ் மூலியமா தான் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ டெல்லின்னு வரும்போது அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்திருக்கும். நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது மூலியமா என்ன ஆர்டிகல் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 239AA. 239AA இதுதான் யூனியன் டெரிட்டரியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரி பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். அடுத்த நியூஸ் போயிடலாம். கோயில்களில் இயந்திர யானைகள் பயன்படுத்த விலங்கு நல அமைப்புகள் கோரிக்கை. ஓகேங்களா, இது அதாவது நம்ம கோயில்ல அனிமல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அதாவது யானைகளை யூஸ் பண்றோம்ல ஆசீர்வாதம் பண்றதுக்காக, அந்த யானைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சென்னை ஹைகோர்ட் 2021ல இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸ் நம்ம கோயில்களை யூஸ் பண்ணவே கூடாது, அதுக்கு பதிலாக ரோபோட் யானை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுபடி இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் இதுக்கான நியூஸ். அடுத்த நியூஸ் போயிடலாம். விளையாட்டு வீரர்களின் காயங்களை கண்டறிய நவீன ஸ்கேனர் கருவி. விளையாட்டு வீரர்களோட காயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நவீன முனையா ஒரு ஸ்கேனர் கருவி ஐஐடி மெட்ராஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்கேனரோட கருவிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஸ்கேனரோட நேம். இப்போ போக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். போக்கஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன விரிவாக்கம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 9ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்பாங்க. போக்கஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கேர் அல்ட்ரா சவுண்ட். பாயிண்ட் ஆஃப் கேர் அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் மூலியமா தான் ஸ்கேனர் இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஐஐடி மெட்ராஸ்ன்னு வரும்போது நம்ம இந்தியாவில் மொத்தமாக எத்தனை ஐஐடி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 23 ஐஐடி இருக்குங்க. 23 ஐஐடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐஐடி எதுன்னு கேட்டாங்கன்னா ஐஐடி கராக்பூர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நம்ம ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஐடி மெட்ராஸ் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த வருஷம்னா 1959ல உருவாக்கியிருப்பாங்க. ஐஐடி கராக்பூர் 1951ல. அடுத்த நியூஸ் போயிடலாம். நீர்நிலையை பாதுகாக்க தன்னார்வலர்களுக்கு முதல்வர் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரெயின் வாட்டர் வந்து சேவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில அவார்டு கொடுப்பாங்க வாலண்டியர்ஸ்க்கு. அது மாதிரி வாலண்டியர்ஸ்க்கு இந்த வாட்டி என்ன அவார்டு கொடுக்க போறாங்க அப்படின்னா முதல்வரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுபடி எவ்வளவு அவார்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 100 வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. 100 வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்க போறாங்க.
இதுக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. 1 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நியூஸ். இதில் எத்தனை வாலண்டியர்ஸ்னு உங்களுக்கு கேட்கலாம். கேட்டால் 100 வாலண்டியர்ஸ். ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடந்திருக்கு. இப்போ ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுபடி இதில் ஜம்மு காஷ்மீர் வரும்போது அங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 பேரவை தொகுதிகள். மொத்தமாக 90 பேரவை தொகுதியில் எத்தனை கட்டமாக இந்த வாக்குப்பதிவு நடக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கட்டமாக நடக்க போகுது. ஓகேங்களா? 3 கட்டமாக நடக்க போகுது. இப்போ ஜம்மு காஷ்மீர் வரும்போது ஜம்மு காஷ்மீர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அது ரிவீல் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th ஆகஸ்ட் 2019 அது ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். எத்தனை பேரவை தொகுதிகள்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 90 பேரவைகள் தொகுதிகள். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வந்து மீண்டும் சாம்பியனாக இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஏஷியா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல ஹாக்கி டீமில் ஆல்ரெடி இந்தியா தான் சாம்பியனாக இருக்குது. இப்போ மறுபடியும் சீனாவை வீழ்த்தி நம்ம மறுபடியும் சாம்பியன்ஷிப்பை வந்து கப் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நியூஸ். ஓகேங்களா? ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பையில் ஆடவர் ஹாக்கி போட்டியில் நடப்பு நிகழ்வுகளான இந்தியா 1-0 அப்படின்னு சொல்லி சீனாவை வீழ்த்தியது. ஓகேங்களா? இது மூலயமா 5வது முறையாக இந்த பட்டத்தை வாங்கலாம். ஓகேங்களா? 5 கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ் இது வாங்கியிருக்காங்க. 5 கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ் இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நியூஸ்ங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேம்பூ டே. வேர்ல்ட் பேம்பூ டே தான் இன்னைக்கு செப்டம்பர் 18 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கான தீம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ ஃபார் எக்கோசிஸ்டம் அண்ட் ரீஸ்டோரேஷன் அண்ட் சஸ்டைனபிள் நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கிளைமேட். பேம்பூ ஃபார் எக்கோசிஸ்டம் அண்ட் ரீஸ்டோரேஷன் அண்ட் சஸ்டைனபிள் நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் பேம்பூ டேவோட தீம். ஓகேங்களா? நீ வேற என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈக்குவல் பே டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செப்டம்பர் 18 வந்து இன்னொரு நாள் நம்ம என்னன்னு சொல்லி அனுசரிக்கணும்னா ஈக்குவல் பே டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பேக் ஏ பெட்டர் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் பை என்ஷூரிங் த பே ஈக்குவலிட்டி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரித்தனமான ஈக்குவலான பேமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் அனுசரிக்கிறோம். அதுதான் ஈக்குவல் பே டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 2024க்கான தீம். பில்டிங் பேக் ஏ பெட்டர் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் பை என்ஷூரிங் ஏ பே ஈக்குவலிட்டி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கண்டெவர்ஸ் முடிஞ்சு மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.